ஹாய், ஹலோடா ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜாஸ்மின். இப்போ OT7FF மாமா பையன், அத்தை பொண்ணு. அதுக்கு முன்னாடி ஒரு நேம் மென்ஷன் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை என் சேனல்ல நேம் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க என்னுடைய நியூ சப்ஸ்கிரைபரா. அவங்களுடைய பேர் வந்து லக்ஷனா தேவி. கரெக்டா சொன்னேனா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் கம்மிங்க. அதனால கரெக்டா சொல்லியிருக்கேனா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நீங்க ஒன் ஷாட்ல வந்து மென்ஷன் பண்ண சொன்னீங்க. என் சேனல்ல ஒன் ஷாட்லாம் கிடையாது. எஃப்எஃப் மட்டும்தான். அதனால இந்த எஃப்எஃப்லயே நான் வந்து சொல்லிட்டேன். அப்ப நம்ம அப்படியே எஃப்எஃப்குள்ள போயிடலாம். போன பார்ட்ல வீமின் குக் கொஞ்சம் ஸ்பெஷலா போயிருந்துச்சு. கொஞ்சம் ஆஸ்டாண்டா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இங்க இவங்களுக்குள்ள இப்படி நடக்கும்போது அந்த சைடு ஹயாங் லைன்ஸ், ஏய் சுகா எங்கடா கூட்டு போற? அமைதியா வாடா. என்னடா பைத்தியமாடா நீ? எவ்வளவு நேரமா கேட்டுட்டே இருக்க. வாடா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. அங்க 3 பேருமே பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, நீங்க 4 பேரு அங்க எல்லார் கூடயுமே அப்படியே டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்னடா இவனுங்க இருக்கிற இடத்துல எதுக்குடா கூட்டு வந்த? அவங்க யார் கூட வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லும் போது தான் பாக்குறாங்க. அங்க ஜாக்சன் நிக்கிறாரு. ஜாக்சன் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. என்னடா இவங்க கூட எப்படிடா இவங்க வந்தாலுங்க? ஆமாடா அப்படி சொல்லிட்டு அன்னைக்கு ஷகுன் அப்புறம் சுகாக்குள்ள நடந்த அந்த விஷயத்த வந்து எல்லாத்தையுமே சொல்றாரு. ஏய் சாவுட்டும்டா அப்படி சொல்லி ஹோபி சொல்றாரு. என்ன ஹோபி? வேற என்னடா, நீ இவ்வளோ தூரம் வார்ன் பண்ணியிருக்க. அப்படி இருந்தும் அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அவன் கூட போயிருந்துப்பா. ஹோபி, அது என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போகணுங்கடா. ஆனா அவனுங்க அந்த மாதிரி நினைக்கலையடா. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அவன்கிட்ட இருந்து அவளுங்களை காப்பாத்திட்டு தான் இருக்கோம். அவன் எப்படிப்பட்ட ஒன்னா நம்பர் தெரு பொறுக்கின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆமா, ஹோபி சொல்றதுதான் கரெக்ட். சுகாவா போலாம். ஏய் ஆரம், நீ கூட வா. ஆமாடா போலாம். இப்ப எதுக்கு இவளுங்க கிடைக்கிட்டு ஓடிடும்? நமக்கு என்ன வந்துச்சு? இல்ல, நம்ம விட்டு போக முடியாது அப்படி சொல்லி ஜின் சொல்றாரு. ஜின் அப்படி சொல்லும் போது இப்ப ஜின் பாக்குற இடத்துல எல்லாருமே திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஷா கூட ஜாக்சன் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த ஜாக்சனோட கை ஷாவை டச் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுது. ஆனா ஷா அதுக்கான பேசி கொடுக்கல. அவ தள்ளி தள்ளி நின்று அப்படியே அந்த பக்கம் கேர்ள்ஸோட டான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறா. அப்போ அவ கையை பிடிச்சி சடனா அப்படியே திருப்புறான். ஜாக்சன், இல்ல ஷாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணலாமே, கப்பல் டான்ஸ். இல்ல எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, கையை விடு அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அங்க இருந்து ரித்து வந்துடா. ஏய் கை விடுறா அப்படி சொல்லிட்டு கையை தட்டி விட்டுறா. என்ன ரித்து, இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. பிடிக்கலன்னா அப்புறம் எதுக்கு வந்தீங்க பேபி அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து ஜாக்சனோட ஃப்ரெண்டு, ஏய் என்ன வார்த்தைலாம் வேற மாதிரி வருது? வேற என்ன, இதெல்லாம் நாங்க இப்படித்தான் எல்லாரும் முன்னாடி கூட நாங்க கிஸ் அடிப்போம். ஏய் வாய மூடுறா. இல்ல ஜாக்சன், நம்ம செய்யறத தானே சொல்றோம். அவங்க அந்த மாதிரி கிடையாது. இப்போ என்ன ரித்து, இப்போ என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆட மாட்டீங்க அதானே? ஓகே பரவாயில்ல, நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு நேரம் ஜாக்சன் போய் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருக்கிறான். பாத்தியா நான் சொன்னேன்ல அப்படி சொல்லி சுகா சொல்றாரு. அவளுங்க பட்டாதாண்டா திருந்துவாளுங்க. இவ்வளவு தூரம் சொல்லியும் அவளுங்க வந்திருக்காளுங்கல்ல, அப்போ அவங்க படட்டும். இன்னைக்கு அவங்கள ஒரு வழி பண்ணாம விட மாட்டாங்க. அதுக்காக தான் பிளான் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. படட்டும். சரிடா, அதுக்குன்னு இந்த விஷயம் அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா அப்படி சொல்லி ஜின் சொல்றாரு. ஆகட்டும்டா, நம்ம அப்பா வந்து அவளுங்க தான் முக்கியம், நம்ம முக்கியம் இல்லைன்னு சொல்லி நம்மளை தூக்கி போட்டாங்கல்ல, வரட்டும். இப்போ அவளுங்க எந்த மாதிரி சொல்லிட்டு அப்பாவுக்கு புரியும்ல. டேய் அப்படிலாம் பேசாத, அவங்க நம்ம அத்தை பொண்ணு. பேசிட்டே இருக்கும்போது ஹூபி வந்து திரும்பி பார்க்குறாரு. அங்கே ஆருஷி உட்காந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறா. அங்கே ஒரு பையன் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக தான் இருக்கிறான், ஹேண்ட்ஸமாக. டான்ஸ் பண்ணலாமா? இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. டான்ஸ் பண்ணா நான் கற்றுத்தரேன். இல்லை இருக்கட்டும், எனக்கு டான்ஸ் பண்ண தெரியும். ஆனால் இங்கே இப்படிலாம் எனக்கு டான்ஸ் பண்ண பிடிக்காது. பரவாயில்ல வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக அந்த பையன் கெஞ்சிட்டே இருக்கிறான். டான்ஸ் பண்ணலாமா அப்படி சொல்லி அந்த பையன் ரொம்ப ரொமான்டிக்காக வந்து கூப்பிட்றான்.
பார்க்க பார்க்க அங்கே ஹோபிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இப்படி கையை முறுக்கிக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. என்னடா அது இவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட பேசுகிறான், இப்போ ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கிறான் அப்படி சொல்லிட்டு ஹோபி திரும்பி பார்க்குறாங்க. ஹோபி வந்து வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் பார்க்குற டைரக்ஷன்ல இப்போ வந்து அவங்க 3 பேருமே பார்க்குறாங்க. பண்ணலாமா, டான்ஸ் பண்ணலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கெஞ்சுறான் அந்த பையன். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு கையை கொடுக்குறா. செம்ம கடுப்பாயிடுது ஹோபிக்கு. பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படியே வந்து கப்பல் டான்ஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி மெதுவாக ஒரு ஸ்டெப்பாக வந்து போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்தாங்க அப்படி சொல்லி ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னது இது? ஜூஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் தான் வந்து ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டீங்களாமே, இது வெறும் ஜூஸ் தான், இந்தாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி சொல்லி ஷகுன் வந்து சொல்கிறான். அவங்க 3 பேருமே தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆருஷி டான்ஸ் பண்ணுறது பார்த்து ரொம்ப டீசெண்டாக தான் அந்த பையன் வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதனால இவங்க எதுவுமே சொல்லிக்கல. சரி அவளுக்கு விருப்பமாக இருக்கு போல இருக்க டான்ஸ் பண்ணுறா அப்படின்ட்டு. தாகமாக இருக்குடி, குடிக்கலாமா? ஏன் ரித்து? இல்லடி ஒரு மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து ரித்து வந்து அந்த ட்ரிங்க்ஸை வந்து எடுத்துக்கிறா. இப்போ அதே மாதிரி ஷகுன் அப்புறம் ஷா 2 பேருமே எடுத்துக்கிறாங்க. இது இன்னொரு கிளாஸ் உங்கள் சிஸ்டருக்கு அப்படி சொல்லி அந்த கிளாஸை அங்கே வச்சுட்டு அந்த வெயிட்டர் வந்து போயிடுறாரு. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கிறாங்க. இப்போது அந்த பையனோட கை ஆருஷோடைய ஹிப்பில் போகுது. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி டான்ஸ் தானே அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த கை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவளுடைய செஸ்ட்டு கிட்ட போகிற மாதிரி இருக்குது. டக்குன்னு அந்த கையை தட்டிட்டு ஒரு ஸ்டெப் பேக் வந்துடுறா. என்ன பண்ணுறீங்க? இல்லை டான்ஸ் மாதிரி பண்ணோம். ஏன் எனக்கு நீ பேட் டச் பண்ணுறீங்க? இல்லைங்க இப்படிலாம் ஹிப்பில் கை வச்சுதான். நீ ஹிப்பில் கை வைக்கல, நீ எங்கே கை வைக்க ட்ரை பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படி சொல்லிட்டு ஆரிச்சு அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடறான். அதை தடுக்கலான்னு சொல்லிட்டு ஹோபி வந்து முன்னாடி 2 ஸ்டெப் வச்சுருக்காரு. இந்த மாதிரி ஆரிச்சு பேசிட்டு போனோடனே அவங்க வந்து அதே இடத்துல நின்று பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. சரி என்னதான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போது இந்தடி ஜூஸ் குடு அப்படி சொல்லி அந்த ஜூஸை வாங்கி ஆருஷியை வந்து அப்படி குடிச்சிடறா. கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கு. இப்போது அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 4 பேரும் எவ்வளோ நேரம் இப்படி காவல், அவளுங்களுக்கு என்ன நம்ம காவல் காத்துட்ருக்குறோமா, வாங்கடா போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கத்துறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு இடத்துல போய் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே வந்து சும்மா அப்படியே இப்படி ஜூஸ் தான் அப்படியே குடிச்சிட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு அந்த பக்கம் திரும்பும் போது பார்த்தா அவன் 4 பேரையுமே காணோம். எங்கே யாரையுமே காணோம் அப்படி சொல்லிட்டு ஜின் வந்து எந்திரிக்கிறாரு. என்னடா ஆச்சு? ஏன் அவன் 4 பேரையுமே காணோண்டா, என்னடா சொல்கிற அப்படி சொல்லிட்டு அவங்க 3 பேருமே எந்திரிச்சு சுற்றி தேடுறாங்க. யாரையுமே காணோம். ஜாக்சனும் ஃப்ரெண்ட்ஸ் கூட காணோண்டா, அவனுக்கு தான் ஏதோ பண்ணியிருக்கானுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சுற்றி தேடிட்டே இருக்காங்க. அப்போ அந்த வெயிட்டர் வந்து கண்ணில் படுறாரு. இவனை பிடிச்சா நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படி சொல்லி ஆரம்பி சொல்கிறாரு. ஆமாடா இவன் தான் அந்த ட்ரிங்க்ஸ் கொண்டு போய் கொடுத்தான், ஒரு வேளை இவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லி அவனை வந்து பிடிச்சிட்டாங்க. அவனுக்கு பயமாயிடுது. யார் சார், என்ன விஷயம்? நீ அந்த பொண்ணுங்களுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்தல? ஆமாம் சார். யார் சொல்லி கொடுத்த? இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸு தான் சொன்னாங்க இந்த ட்ரிங்க்ஸ் கொண்டு போய் கொடு அப்படின்ட்டு. யார்? ஜாக்சன். அந்த ட்ரிங்க்ஸில் எதுவும் மிக்ஸ் பண்ணானா? இல்லை சார் அப்படி சொல்லி ஒரு மாதிரி சொல்கிறான். மரியாதையே சொல்லு, சாவடிச்சிருவேன் பார்த்துக்க அப்படி சொல்லி ஜின் வந்து அந்த பையனோட ஷர்ட்டை வந்து பிடிக்கிறான். சார் நான் சொல்லிடுறேன் சார், அதில் என்னமோ மிக்ஸ் பண்ணாங்க, நான் கேட்டேன் என்னதுன்ட்டு, அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டாங்க சார். காசு கொடுத்தா பொறுக்கி நாயை அப்படி சொல்லிட்டு செம்ம அடி விழுகுது. சுகா தான் சார் அடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. ஆமாம் உன்னை அடிக்க மாட்டான், உன்னைய எங்கடா போனாங்க? சார் உனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையே சொல்லு சார். அந்த பொண்ணுங்க கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி கேர் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஜாக்சனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க சார். ரூம் எந்த ரூம்டா? அப்படி எனக்கு தெரியாது சார். சொல்லு சார், நீங்கள் என்ன தான் அடித்தாலும் எனக்கு தெரியாது, அவங்க கூப்பிட்டு போகிறத மட்டும்தான் நான் பார்த்தேன்.
மற்றபடி அவங்க எந்த ரூமுக்கு போனாங்க, எந்த சைடு போனாங்கன்னு எனக்கு நிஜமா தெரியாது சார். சரி போகும்போது எந்த பக்கம் போனாங்க, இந்த சைடு சார் அப்படின்னு சொல்லி வந்து கையை காட்டுறான். அங்கே போய் பார்க்குறாங்க, நிறைய ரூம்ஸ் இருக்குது. மேலே ஸ்டெப்ஸ் ஏறியும் போகலாம். எங்கடா இருக்கும் தெரியலையே. சரி நீ இந்த பக்கம் போய் பாரு அப்படின்னு சொல்லி 4 பேருமே அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு தேடுறாங்க. ஒவ்வொரு ரூமாக வந்து அப்படியே செக் பண்ணி போகிறாங்க. எல்லாருமே திட்ட வேற செய்கிறாங்க, யார்டா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சாரி சார், நாங்கள் ஒருத்தவங்கள தேடி வந்தோம், தேடி வந்தால் வேற எங்கன்னா போய் பாடுறா அப்படி சொல்லி சரியான திட்டு வேற விழுது. டேய் நாயே, 2 பேரும் ஒன்றா இருக்கும்னு தெரியாது அப்படி சொல்லி ஒருத்தர் கத்துறான். ஒரு பஞ்சு தான் அவன் மூஞ்சில. நீ காலேஜ் தானே படிக்கிற, காலேஜ் படிக்கும்போது உனக்கு என்னடா மயிர் வேலை அப்படின்னு சொல்லி சுகா தான் அந்த பையனை செம்மாடி அடிச்சிருப்பாரு. மரியாதை இந்த ரூம் விட்டா, நான் இன்னொரு வாட்டி வர பண்ணி இந்த ரூமில் இருக்கக்கூடாது அப்படி சொல்லி மிரட்டிட்டு வேறு ரூமை தேடி போகிறாரு. சுற்றி தேடுறாங்க. இப்போது 4 பேருமே ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. என்னடா ஆச்சு? டேய் எனக்கு என்னமோ பயமாக இருக்குடா, எதனா தப்பாக நடந்துட போகுது. ஜின் பொறுமையாக இருப்பேன், எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? டேய் அவனுக்கு என்னமோ ட்ரிங்க்ஸில் கலந்து கொடுத்துருக்கான், அதுதான் நமக்கும் தெரியுமே, இப்போ எங்கன்னு தேடுறது அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் என்னை விட்றா, என்னடா பண்ணுற அப்படி சொல்லிட்டு ஒரு ரூமில் இருந்து சத்தம் கேட்குது. அந்த ரூம் டோரு லைட்டாக வந்து ஓப்பனாக இருக்குது, அது ஆப்போசிட்டில் தான் இருக்குது. என்னது இது அப்படி சொல்லிட்டு இப்போது லைட்டாக போய் ஆரம் தான் எட்டி பார்க்குறாரு. அங்கே ஷாவை ஒரு பையன் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தான். டேய் அப்படி சொல்லி இப்போ ஆரம்ப தள்ளி விட்டுட்டு ஜின்னு வந்து உள்ளே போயிடுறாரு. செம்ம அடி விழுகுது அந்த பையனுக்கு. இப்போ எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க. எதுக்குடா என்ன இப்படி அடிக்கிறீங்க நீங்களா அப்படி சொல்லி அந்த பையன் வந்து பார்க்குறான் ஃபேஸை. பொறுக்கி நாய், திருப்பொறுக்கி, எங்க அந்த நாய் எங்கடா அந்த ஜாக்சன் எங்கடா அப்படின்னு ஜின்னு தான் வந்து கேட்டுட்டு இருக்கிறாரு. இவங்க 4 பேரும் அப்படியே நின்றுட்டே இருக்கிறாங்க. 3 பேரும் பக்கத்து ரூம்லலாம் இருக்கிறாங்க. அப்படி சொல்லும் போது இப்போ அவனை அப்படியே ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே வந்து சுகா வந்து தூக்குறாரு. நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ட்டு சுகா அப்படியே தார்னு இழுத்து போகிறாரு. இப்போது ரித்து அப்படி சொல்லி சத்தம் கேட்குது. ஜின்னு தான் கடைசியாக போயிருந்துருப்பாரு. டேய் நீ இவனை பார்த்துக்க, நாங்கள் 3 பேரும் அவங்க தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தரன்னு எழுதிட்டு அவங்க வெளியே போயிடறாங்க. இந்த பக்கம் ஜின் ஏய் ஷா அப்படி சொல்லி அப்படியே கலத்தை அப்படியே தட்டி கொடுத்துட்டே இருக்கிறாரு. எந்த ரூம்டா? இந்த ரூம் தான். தட்டு. நான் எதுக்கு தட்டணும்? நீ தட்டலை, இன்னைக்கு உனக்கு இங்கே குழி தோண்டி போட்டுச்சு நான் பார்த்துக்க அப்படி சொல்லி சுகா சொல்கிறாரு. அந்த பையனும் அப்படியே பயந்துக்கிட்டே அந்த ரூமில் தட்டுறான். எவன்டா அவன்? டே நான் தான்டா, மைக்கேல் வந்திருக்கேன், டோரை ஓப்பன் பண்ணு. என்னடா என்னாச்சு அப்படி சொல்லி அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. பார்த்தா அதுக்குள்ளே ஜாக்சன். நாயே அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த ஜாக்சனை பிடிச்சி செம்மாடி அடிக்கிறாரு. சுகா எட்டி பார்த்தா அங்கே ஷகுன் தான் அப்படியே படுத்திருக்கா. அவள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கலைஞ்சு போயிருக்கு. ஏன் பொறுக்கி அப்படி சொல்லிட்டு செம்ம அடி விழுகுது. அவங்க 2 பேரும் போய் தேடு, சீக்கிரம் போய் தேடு, இவனை இழுத்துட்டு போகிறான் அந்த நாய் அப்படி சொல்லிட்டு இப்போது சுகாக்கும் அந்த ஜாக்சனுக்கும் செம்ம ஃபைட் ஆகுது. சுகா உன்னைய அப்படி சொல்லிட்டு அப்படியே அடிக்கலாம்னு சொல்லிட்டு வராரு. நீ அடிப்பியாடா நாய் அப்படி சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி இருக்குது, அதை எடுத்து ஹெட்லேயே சரியான அடி விழுகுது ஜாக்சனுக்கு. உங்களை அப்படி சொல்லிட்டு என்னடா பண்ணுவா அப்படி சொல்லி கீழே தள்ளி அவன் நெஞ்சு மேலேயே ஜெஸ்ட்ல கால் வச்சு பயங்கரமாக வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. யாரா நீங்களா? உன் மாமண்டி, இந்த வரேன் இரு அப்படி சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு நிற்கிறாரு அங்கே சுகா. மாமனா? அவன் இதை வந்து சொல்கிறேன் இரு, கொஞ்சம் வெயிட் பண்ணித வரேன் அப்படி சொல்லி சுகா சொல்லிட்டு இந்த பக்கம் செம்ம அடி விழுகுது. அந்த பக்கம் இன்னும் 2 ரூம் டோரும் வந்து ஓப்பன் ஆகுது. உள்ள ஆரம் தான் எட்டி பார்க்குறாரு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு செம்ம அடி விழுகுது. இப்போ ஜேஹோப் எட்டி பார்க்குறாரு. ஆருஷி தான், அவளுடைய பாதி ட்ரெஸ் அப்படியே கிழிஞ்சு போன மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு அவள் வந்து அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்திருக்கா, எதுவும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஆருஷி அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேஹோப் வேகமாக ஓடி போய் பக்கத்தில் இருக்க பெட்ஷீட் எடுத்து அப்படியே அவள் வந்து போத்தி விடுறாங்க. அவன் அப்படியே அவனை தள்ளி விடுறா. யார் நீ டச் பண்ணாது
டச் பண்ணாத அப்படி சொல்லி அவள் கையையும் காலையும் வச்சு அப்படியே வந்து எட்டி எட்டி உடச்சிட்டே இருக்கிறா. ஏய் நான் தான் ஜேஹோப் 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 இது பாரு அப்படி சொல்லி அப்படியே கண்ணத்தை தட்டுறாரு. யாரு யாரு அப்படி சொல்லி லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஜேஹோப் 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 மாமா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாயிடுறா. இந்த பக்கம் அவரால் 2 பேரையும் சமாளிக்க முடியல. இந்த சத்தத்தை கேட்டு பக்கத்து ரூம் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. அதான் ஆரம் வந்து 2 பேரையும் போய் அடிச்சுட்டு இருக்கா. ஏய் யாரா நீ அப்படி சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே அடிக்கலான்னு சொல்லிட்டு கையை ஓங்கிட்டு வரான். பின்னாடி சுகா மூஞ்சில ஒரே பஞ்சு தான். அந்த பையன் அப்படியே போய் பறந்து விழுந்துறான். ஒரு கையில அந்த ஜாக்சனை பிடிச்சி இழுத்துட்டு வரான். டேய் வாடா ஓடிடலாம் அப்படி சொல்லிட்டு அந்த 2 பசங்க அப்படியே கத்துறானுங்க. எப்படா ஓடுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் ஆரமும் சுகாவும் செம்ம அடி அடிக்கிறாங்க. இப்போ அந்த ரூம்ல இருந்து ரித்து வெளியே வர்றதை பார்த்துட்டு ஆரமுக்கு செம்ம ஷாக்கு. கையில பிடிச்சிருந்த அந்த பையனை அப்படியே பிடிச்சி கீழே தள்ளிடுறாரு. என்னன்னு சொன்னா அவனுடைய டாப்பு ஃபுல்லாவே அப்படியே ரிமூவ் ஆயிருக்கு. அவன் வெறும் இன்னரோட சிம்மி போட்டிருப்பாங்க அதோடய அப்படியே வெளியே வரா. ஆரம் ஏய் என்னடா இது அப்படி சொல்லி சுகா அந்த பக்கமா அப்படியே திரும்பிக்கிறாரு. ஆரம் வேகமா போய் அவருடைய ஷர்ட் கோட் மாதிரி போட்டிருப்பாரு அதை வச்சு அப்படியே மறைச்சு அப்படியே உள்ள கூட்டு போலான்னு சொல்லி போறாரு. அப்போ ஜாக்சன் செம்ம காட்சியில அப்படின்ட்டு ஆரம் பின்னாடியே போறாரு. ஜாக்சனோட சட்டையை பிடிச்சி இவ்வளோ அடி வாங்கி நாயை நீ திருந்தல அப்படின்னு சொல்லிட்டு சுகா சரியான அடி அடிக்கிறாரு. இப்போ அவரால் அவங்க 4 பேரையுமே சமாளிக்க முடியல. அவனுக்கு 4 பேரும் சேர்ந்து சுகாவை தள்ளி விட்டுட்டு ஓடியே போயிடுறானுங்க. டேய் இப்போ காப்பாத்திட்டீங்க, அடுத்த வாட்டி எப்படி காப்பாத்துறீங்க நான் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஜாக்சனும் ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே அந்த இடத்த விட்டே ஓடிடுறாங்க. இந்த பக்கம் எப்படி உள்ள கூட்டு போயிருப்பாரு. ஏய் ரித்து அப்படின்ட்டு அந்த டோரை வந்து சாத்திடுறாரு. ஏய் ரித்து ஷகுன் 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 எங்கிட்டே இருக்க ஷா அப்படி சொல்லி அவங்க பாட்டுக்கு அப்படியே புலம்பிட்டே இருக்கிறாங்க. இது பாரு அப்படி சொல்லிட்டு அப்படியே குளுக்குறாரு. அவன் வந்து அப்படியே அவங்க 3 பேர் பேரையும் சொல்லி அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். சரிப்பா ஃபர்ஸ்ட் வா அப்படி சொல்லி இழுத்துட்டு போய் அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அவன் என்ன நினச்சிக்கிறான் நம்ம மேலே இருந்து ட்ரெஸ்ஸை அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே வந்து அவர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறா. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து அவர் போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் ஏய் யாருடா நீங்களாம் அதான் சொன்னது உன் மாமே அப்படின்னு சொல்லிட்டு சுகா போய் நேராக ஷகுன் முன்னாடி நிற்கிறாரு. மாமனா எவன்டா அவன் மாமன் மையன்ட்டு ஓங்கி பலார்னு ஒன்று விழுகுது ஷகுனுக்கு. என்னடி சொன்னேன் உன்கிட்ட அப்படின்னு சொல்லி அவளுடைய ஷர்ட் காலரை பிடிச்சி அப்படியே தூக்குறாரு. அவள் தான் சுத்தமாக போதையில் இருக்கிறாரு. அப்படியே கீழே விழுகுறா. என்ன சொன்னேன் வந்துட்டு அந்த தெருப்பொறுக்கி நாயை நம்பாத சொன்னேன். பெரிய மயிறு மாதிரி பேசிட்டு இருந்தேன். இப்போ எப்படி இருக்கிற பத்தியா? ஏய் சுகா ஆமாடி சுகாதான் நீ என்ன பண்ணுறீங்க எல்லாம் வருது வாயில் அசிங்கமா அப்படி சொல்லிட்டு அவர் அங்கே பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் ஆரிசோடைய ட்ரெஸ் எல்லாம் வந்து கிழிஞ்சு போயிருக்கு. ஹோபிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஆருஷி ஹோபி மாமா யாரும் இவங்கெல்லாம் டச் பண்ணாங்க அப்படி சொல்லி செஸ்ட்லலாம் கை வச்சு காட்டுறா. ஏ ஆருஷி ஹோபி மாமா எனக்கு என்ன இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருக்கிறான். இப்போ ஹோபி என்ன பண்ணுறாரு அவருடைய ஷர்ட்டை அவுத்து இப்போ ஆருஷிக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவளும் வந்து போடுறதுக்கு வந்து ட்ரெஸ் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறா. இந்த பக்கம் ஜீன் ஏய் இதை பாரு ஷா அப்படி சொல்லி தட்டி கொடுத்துட்டே இருக்கிறாரு. சொல்லு அப்படி சொல்லி அவங்க ஒரு மாதிரி அப்படியே மூன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதை பாரு ஏய் இங்கே பாரு கேந்திரி வீட்டுக்கு போகலாம் இதை பாரு அப்படி சொல்லி தட்டி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இப்போது அவளை தூக்குறதுக்கு வந்து அப்படியே ட்ரை பண்ணுறாரு ஷாவை. ஷா என்ன பண்ணுறா அவருடைய ஷர்ட்டை அப்படியே டைட்டாக கிரிப்பாக பிடிச்சிக்கிறா. இப்போது அப்படியே பிடிச்சிட்டு இழுக்கும் போது இப்போ ஷா மேலே ஜின்னோட லிப்ஸும் ஷாவோட லிப்ஸும் அப்படியே டச் ஆகிருக்கு. அப்படி சொல்லி ஒரு மாதிரி பண்ணுறா. அது பார்க்க இங்கே ஷாக்
ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. லிப்ஸ் டச் ஆனோடனே அப்படியே ஷாவோட லிப்ஸை டேஸ்ட் பண்ணணும்னு அவருக்கு தோணுது. அவர் இதை பற்றியுமே யோசிக்கல. ஷாவோட லிப்ஸில் சாஃப்டாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. பதிலுக்கு ஷாவும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஜின் மாமா அப்படின்ட்டு. ஷா, உனக்கு எனக்கு தெரியுதா? ஜின் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு எதுக்குடி அழுவுற? ஏமாம்மா என் மேலே அவ்வளோ கோவப்பட்டேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும்ல. நீயும் என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏமாம்மா என் மேலே அவ்வளோ கோவப்பட்டேன். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அப்படின்னு சொல்லி பாதி ஐஸை ஓப்பன் பண்ணபடியே உன் கண்ணிலேருந்து அவ்வளோ டீயர்ஸ் வருது. எதுக்குடி இப்படி அழுவுற? ஐ லவ் யூ மாமா. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியுமே 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போது ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. 4 பேருடைய ரூமும் ஓப்பன் ஆகுது. 4 பேர் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற எல்லா ரூமும் வந்து ஓப்பன் ஆகுது. எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்டேஜில் இருந்திருப்பாங்க இல்லையா? டக்குன்னு ஜின்னு வந்து அப்படியே எழுந்திரிச்சு திரும்பி பார்க்குறாரு அந்த பக்கம். அதே மாதிரி தான் அங்கே ஆரம் ட்ரெஸ் போடலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. ஆனால் திறந்து பார்த்தவங்களுக்கு ட்ரெஸ்ஸு ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். அவர் டக்குன்னு அந்த ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே இழுத்து விட்டுட்டு எழுந்திரிச்சு நிற்கிறாரு அந்த பக்கம் ஷகுன். அப்புறம் வந்து சுகா, அவர் வந்து அவர் ட்ரெஸ் காலரை வந்து அப்படியே தூக்கி பிடிச்சிருந்துருப்பாரு இல்லையா? அப்படியே அது அந்த சீன் அப்படியே அவங்க பார்க்குற மாதிரி இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணவங்க அதே மாதிரி தான் அந்த பக்கம் ஆருஷி. அப்புறம் ஜேஹோப் நிலமை தான் மோசம். ஏன்னா அவர் ஷர்ட் இல்லாமல் ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கிறாரு. அவருடைய ஷர்ட்டு இப்போது ஆருஷிக்கு போடலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாரு. என்னன்னு பார்த்தா அங்கே போலீஸ்லாம் வந்திருக்காங்க. ஸ்டேஷன்லேருந்து ரைடுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த ஹோட்டலு ஒரு மாதிரியான ஹோட்டலு. உங்களுக்கெல்லாம் அவ்வளோதான் போச்சு. இந்த சீனை அப்படியே கட் பண்ணணும்னு சொன்னால் ஸ்டேஷனில் தான் நிற்கிறாங்க. அவங்க 4 பேர் மட்டும் கிடையாது, நிறைய பசங்க அங்கே நிற்கிறாங்க. அந்த பசங்களோடு சேர்ந்து பாய்ஸ் 4 பேருமே நிற்கிறாங்க. அங்கே இன்ஸ்பெக்டர் வர்றாரு. ஏண்டா, உங்களை படிக்கிறதுக்கு தானே ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, அது என்னடா ஒவ்வொரு பொண்ணாக வந்து தள்ளிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஹோட்டலுக்கு தள்ளிட்டு போயிடுறீங்க? இந்த வீக்கெண்டு நாங்கள் பொறி வச்சு உங்களை பிடிக்கணும்னு நினச்சோண்டா, அதே மாதிரி சிக்கிக்கிட்டீங்களா? எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களோட பசங்க சார் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க கான்ஸ்டபிள் சொல்கிறாரு. ஆமாம்மா, அந்த தெனாவட்லையும் பண திமிர்லன்னு தானே ஆடிட்டுருக்குறானுங்க. இவனுங்களை கூட விடுறா, இவனுங்க 4 பேர் இருக்கிறானுங்க பாரு, சரியான கேடிங்கடா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு கான்ஸ்டபிள் சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், இவங்க 4 பேரும் அந்த பொண்ணுங்களுக்கு அந்த ட்ரிங்க்ஸில் என்னமோ கலந்து அந்த பொண்ணுங்களை வந்து தப்பாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கானுங்க. ஓஹோ, இவனுங்க 4 பேரும் அப்படின்னு சொல்லி அவர் கையில் ஒரு மாதிரி லத்தி வச்சுருப்பாரு இல்லையா? அதை வச்சு அவங்க ஃபேஸ்லலாம் அப்படியே டச் பண்ணுறாரு. இப்போ ஹோபி சட்டிலஸாக இருக்கிறாரு. என்னடா அந்த மன்மதை சட்டை இல்லாமல் நிற்கிறான் சார், அவர் கொஞ்சம் ஒரு படி மேலேயே போயிட்டார் சார் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் சொல்கிறாரு. ஓஹோ, அவ்வளோ அரிக்குது உங்களுக்கெல்லாம் சார், மைண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பி சொல்கிறாரு. ஓஹோ, இவர் என்ன இங்கிலீஷ்கார துறையா? இங்கிலீஷில் தான் பேசுவாரோ? தெரியல சார். சரி, இவங்க கூட எதனா பெரிய இடத்து பசங்க தானே இருக்கும். ஆமாம் சார், இவங்க டீட்டெயில் வாங்கினப்போ அந்த பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கிறார்ல, மிஸ்டர் கிம். ஆமாம், அவங்களோட பசங்களா சார்? ஏய், அவரோட பசங்களா நீங்கள்? அவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன்ரா? ஏய், இவனுங்களை தனியாக அந்த ரூம் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரை அவங்க 4 பேரையும் அந்த ரூம் கூப்பிட்டு போயிட்டாரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் இன்ஸ்பெக்டர் அந்த ரூம்குள்ளே வராரு. ஏண்டா, உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லை சார்? நாங்கள் தான் நடந்தது சொல்கிறோமே. ஏண்டா, என் காதில் இந்த பூவை சுற்றிருக்கு. நாங்கள் தான் ரொம்ப நாளாக அந்த இடத்த குறி வச்சு நாங்கள் இன்னைக்கு எல்லாருமே பிடிச்சோமே. ஏண்டா, உங்கள் அப்பா பேரை காப்பாற்றணும் உங்களுக்குலாம் தோணவே இல்லையா? இவ்வளோ கேவலமான வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்க 4 பேரும். சார், சொல்கிறத கேளுங்க சார், புரிஞ்சுக்கோங்க சார். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. என் மேலே எந்த தப்பும் இல்லை சார், புரிஞ்சுக்கோங்க சார்.
அவளுங்க 4 பேரும். அவங்க சேஃபா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. சரியா? அதுவும் அவ்ளோ போதை மருந்து. ஏன்டா கம்மியா கலந்து குடுத்துருக்கலாம்ல? அவ்ளோ கலந்து குடுத்துருக்கீங்க. ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்துல இருக்கிறாங்க. கண்ணு முழிச்சா தான் தெரியும் என்ன ஏதுன்ட்டு. சார் சார் இத பாருங்க சார். எங்க அப்பா கிட்ட பேசணும். அதெல்லாம் நாங்க பேசிட்டோம். வந்துட்டு தான் இருக்கிறாரு. அப்படின்னு சொல்லும்போதே இப்போ அந்த டோர் ஓப்பன் ஆகுது. அவங்க அப்பா தான் வந்து முன்னாடி நிக்கிறாரு. பார்த்தா அவங்க 3 பேரும் அப்படியே தலைய குனிஞ்சுட்டு நிக்கிறாங்க. அந்த இதுலயே சரியான அடி விழுகுது 4 பேத்துக்கும். பொறுக்கீங்களாடா நீங்களாம்? பொறுக்கீங்களான்னு கேட்குறேன். சார் சார் என்ன சார் அடிக்கிறீங்க? வேற என்ன சார் நீங்க அடிக்கணும்? என் பையன் சொல்லிட்டு தான் நீங்க கை வைக்காம இருக்கீங்க. தனியா ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்க. சார் எதுவும் கேஸ்லாம் எதுவும் ஃபைல் பண்ணல. கூட்டு போங்க சார். வேற வேற என்ன பண்றது? இவ்வளோ மட்டும் ஒரு கையெழுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் இது பேப்பர்லாம் எடுத்து கொடுக்குறாரு. வக்கீலும் வந்து கூட வந்திருக்காரு. கையெழுத்து போட்டு ஜெயோ அப்போ அப்படி மறைச்சு பார்க்குறாரு. பொறுக்கி நீ இப்படி இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கலடா. ஷர்ட் இல்லாம உனக்கு அப்பா சி வாய முடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முன்னாடி போயிடுறாரு. அப்போ உங்க பியும் அப்புறம் வந்து வக்கீலும் தம்பி போலாமா? சரி சார் அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்க 4 பேரும் அப்படியே தலையை கீழே குனிஞ்சபடியே அந்த கார்ல போய் ஏறுறாங்க. முன்னாடி அவங்க அப்பா உட்காந்துருக்காரு. நேரா அந்த காரு வீட்டுக்கு தான் போகுது. இப்போ வீட்டுல வந்து இறங்கி நிக்கிறாங்க. அவங்க அப்பா பெல்ட் எடுத்து 4 பேரையும் அடிக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு கார் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுது. அது 4 பேருமே மெதுவா வந்து இறக்குறாங்க. கூட டாக்டர் சிஸ்டர்ஸ் எல்லாருமே தான் இருக்கிறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்க்க வேணாம், வீட்டுக்கு கூட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. அவங்கள நேரா ரூம் கூட்டு போய் படுக்க வச்சு அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருக்குது. அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. பெல்ட் எடுத்து சரியான அடி அடிக்கிறாரு. 4 பேருக்குமே செம்ம அடி விழுகுது. முக்கியமா ஹோபிக்கு தான் சரியான அடி. ஏன்னா அவர் வந்து ஷர்ட்டே இல்லாம இருக்கிறாரு. இப்போ அண்ணே அப்படி சொல்லும்போது இப்போ உங்க மாமா வந்து திரும்பி பார்க்குறாங்க. அதான் உங்க அம்மா தான் 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. முன்னாடி உங்க அப்பாவும் வந்து நிற்கிறாங்க. என்னண்ணே ஆச்சு என் பொண்ணுங்களுக்கு? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை டாக்டர் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒன்றும் தப்பாக எதுவும் நடக்கலாமா? தப்பாக எதுவும் நடக்கலையா? என்ன ஹோட்டல் வரைக்கும் போயிருக்காங்கன்னு? என்னன்னு இது? என் பொண்ணுங்க விருப்பம் இல்லாமல் இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா அழுகுறாங்க. எங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ரூம்ல ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குமா அப்படி சொல்லும்போது அவங்க 2 பேரும் அப்படியே அமைதியாக வந்து உட்காந்துடுறாங்க. இப்போ நிமிந்து அவங்க 4 பேரையுமே பார்க்குறாங்க பாய்ஸை. 4 பேரும் அப்படியே தலையை கீழே குனிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அண்ணே உன் பசங்க இப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என் பொண்ணுங்களை நான் அமுச்சு வச்சிருக்க மாட்டேன். நான் அவங்களுக்கு முறை இருக்குதா, நான் இல்லைன்னு நான் சொல்லலை. அவங்களுக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அது வேற விஷயம். ஆனால் இப்படி அவங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் அவங்க குடிக்கிற ட்ரிங்க்ஸில் எதுவும் கலந்து இந்த மாதிரிலாம் ஃபோர்ஸ் பண்ணி என்னன்னு இது இப்படி சொல்லும் போது உங்கள் மாமாவுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. பெல்ட் எடுத்து சரியான அடி அடிக்கிறாங்க. 4 பேரையும் யாருமே தடுக்கல. பாய்ஸோட அம்மாவங்களும் தடுக்கல, உங்க அம்மாவங்களும் தடுக்கல. அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ உங்க அப்பாவை தான் 2 பேரும் அப்பா சித்தப்பா அவங்க வந்து எதுக்கு மச்சான் அடிச்சிட்டு இருக்கிறீங்க? அடிக்காம கொலை பண்ணிடணுங்களா அப்படி சொல்லிட்டு ஹோபியோட கழுத்து தான். ஏன்னா ஹோபி மேலே தான் அவருக்கு ரொம்ப கோவம் வருது. ஹோபியோட கழுத்தை பிடிச்சி அப்படின்னு இருக்கிறாரு. ஹோபி கண்ணுந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. இல்லைப்பா அப்படின்னு சொல்லி வாயை மூடு, மூடு. இவ்வளோ அசிங்கம் இல்லை? இவ்வளோ இவ்வளோ சொத்து சுகம் இருந்தோம் 4 பேர் முன்னாடி. எவ்வளோ அசிங்கம் இல்லை? கொஞ்சம் வெளியே லீக் ஆச்சுன்னா என் மான மரியாதை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவமாக பேசிட்டு இருக்கிறாங்க. மச்சான் சொல்றதை கேளுங்க அப்படி சொல்லி பேசிட்டே இருக்கும்போது இப்போ வெளியே பைக் சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. ஏய் இதுக்கு இங்கே கொண்டாந்து நிப்பாட்டி இருக்க, அங்கே நிப்பாட்டி இருக்கலாம்ல. என்னடி ஃபுல்லாக காரு, ஏன் இவ்வளோ கார் நிற்கிது வீட்டு வாசல்ல அப்படி சொல்லி ஜிமினா அப்படியே நின்றுட்டே இருக்கிறாரு.
இறங்குடி சொல்லுமா உன்கிட்ட அப்படின்னு ஜிமினா வந்து கத்துறாரு. ஜானு இறங்குறா. அவளுக்கு செம்மையா பெயினா இருக்குது. அப்படியே தடுமாறுறா. அப்போ கூட ஜிமின் அப்படியே தான் நின்றுட்டே தான் இருக்கிறாரு. இப்போ ஜானு மெதுவா ஒரு ஸ்டெப்பை வச்சு அப்படியே இறங்கி நடந்து போறா. டேய் ஜாங்கு, சொல்லு ஜிமின், என்னாச்சுடா? வீட்டில் தெரிஞ்சிருக்குமோ? போச்சு போச்சு, இதுக்கு தான் நான் தலை படம் அடிச்சுக்கிட்டேன் அப்படி சொல்லி டயம் கத்துற. டேடி பொத்து, சரியா? இவனை நம்ம இதில் சேர்த்துக்கவே கூடாதுடா. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ எப்படி பண்ணுறான் பாரு. ஏய் இறங்குடி அப்படி சொல்லிட்டு ஜங்கு கத்துறான். அப்போ ஜானு கை கொடுத்து காஹிராவை வந்து இறக்குறா. காஹிரா மெதுவாக இறங்குறா. இப்போ ஜானு வைஷோ புடிய அப்படி சொல்லும் போது இப்போ நீங்களும் அதாவது ஜானுவும் காஹிரா 2 பேருமே வைஷுவை அப்படியே மெதுவாக இறக்குறீங்க. நீங்கள் 3 பேருமே அப்படியே உள்ளே போகிறீங்க. டேய் என்னடா ஆயிருக்கும், பயமாக இருக்கே அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. டேய் எதுக்கிட்ட பயப்படணும், பார்த்துக்கலாம், என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் வாடா. ஆனால் எனக்கு உள்ளேருந்து வேற ஏதாவது சத்தம் கேட்குது, என்னன்னு புரியலையே. இது வந்து இவங்களோட அம்மா அப்பாவோட கார் தானே அப்படி சொல்லி ஜங்கு வந்து கேட்குறாரு. ஆமாடா, அவங்க ஏன் ஊர்லேருந்து வந்திருக்காங்க? கண்டிப்பாடா, கன்ஃபார்ம்டா நம்ம மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன், நம்ம அப்படியே எஸ் ஆயிடலாமா அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. டேய் என்ன ஆனாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்லி டயாங் என்ன பண்ணுறாரு, ஒரு கையில் ஜங்கு கையும் ஒரு கையில் ஜிமினையும் பிடிச்சிட்டு தரன்னு இழுத்து போகிறாரு. விட்றா நாயம் விட்றா நாயன்னு சொல்லிட்டு 2 பேரும் வம்பு பண்ணுறாங்க. ஆனால் டயாங் விடவே இல்லை, 2 பேரோட ஹேண்ட்ஸையும் பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கு முன்னாடி இவங்க 3 பேரும் போயிருந்துருப்பாங்க இல்லையா, இவங்க மெதுவாக வைஷுவை நடக்க வச்சு அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க பைக் சத்தம் கேட்டோன்னா அவங்க எல்லாருமே திரும்பி வாசலில் தான் பார்த்துருந்துருப்பாங்க யார் அப்படின்ட்டு. இப்போது மெதுவாக கூப்பிட்டு போகும்போது வைஷு வாசல்லையே அப்படியே விழுந்துடுறா. என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு உங்களுடைய அம்மா எல்லாருமே, உன் மாமா எல்லாருமே ஓடியாடுறாங்க. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அதாவது ஜானு அப்புறம் காஹிராக்கு அவங்க அம்மா அப்பாவை பார்த்தோன்னே 2 பேரும் அப்படியே டோரில், இந்த பக்கம் டோரில் காஹிரா, அந்த பக்கம் டோரில் ஜானு அப்படி சொல்லி சாஞ்சிட்டு நிற்கிறாங்க. என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி போட்டுட்டு நிற்கிறீங்க? வைஷு வைஷு அப்படி சொல்லிட்டு அம்மா தான் வைஷு அப்படியே தட்டி எழுப்புறாங்க. இப்போ உங்கள் மாமா டாக்டர் டாக்டர்னு சொல்லி கத்துறாங்க. இப்போ டாக்டர் அந்த ரூம்லேருந்து வெளியே வராங்க. என்னாச்சு இந்த பொண்ணுக்கு அப்படி சொல்லி டாக்டர் தூக்குங்க தூக்குங்க அப்படி சொல்லிட்டு இப்போ ரூமில் கொண்டு போய் படுக்க வச்சிடுறாங்க. படுக்க வச்சு டாக்டர் வந்து செக் பண்ணலாம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் என்னடி ஆச்சு, என்னாச்சு, ஏன் அவள் அப்படி இருக்கிறா, எங்கே போயிருந்தீங்க நீங்கள் எல்லாம் இவ்வளோ நேரம்? அம்மா நீ எப்போ வந்த? நான் வந்தது இருக்கட்டும், இவ்வளோ நேரம் டைம் எவ்வளோ, 9 o'clock ஆகுது, இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க சொல்லுடி அப்படி சொல்லி உங்கள் அப்பா தான் வந்து முன்னாடி நிற்கிறாங்க. கேட்குறதுக்கு பதில் சொல்லு, அம்மா கேட்குறாள, இவ்வளோ நேரம் எங்கே வெளியே ஊர் சுற்றிட்டு வரீங்க அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது இப்போது அந்த பக்கம் டயாங் ஜங்குக் அப்புறம் ஜிமின் 2 பேருமே பிடிச்சி இழுத்துட்டு வராரு. வைஷு மயக்கம் போட்டு வந்ததை பார்த்துருந்துப்பாரு. இப்போ தரன்னு அவங்கள பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே இழுத்துட்டு வராரு. அங்கே பார்த்தா அவங்க 4 பேரும் அப்படியே தலையை கீழே குனிஞ்சிட்டு நிற்கிறாங்க. இப்போது டயாங் அப்படியே கையை விட்டுடுறாரு. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு 3 பேருமே அப்படியே உள்ளே வராங்க. இப்போ உங்கள் மாமா, ஏய் நீங்கள் இங்கே திடீர்னு எங்கே வந்தீங்க நீங்களா? நீங்கள் இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க சொல்லுடா. அங்கே கெஸ்ட் ஹவுஸில் நாங்கள் ஃபோன் பண்ணியிருந்தேன். அவங்க நீங்கள் 3 பேரும் காலையில் போனீங்க, இன்னும் ஆளை காணோம், நீங்கள் எங்கே போனீங்க? இப்போது உங்கள் அப்பா ராஹிரா அப்பா உண்மையே சொல்லு, இவங்களோட நீ வெளியே போயிருந்தியா? அப்பா கேட்குறதுக்கு பதில் சொல்லு ஜானு. அம்மா இது இல்லைம்மா, ஆமாம் எங்களோட தான் வெளியே வந்தா அப்படி சொல்லிட்டு டயாங் சொல்கிறாரு. என்னது, சரி எங்கே போயிருந்தீங்க? நீங்கள் ஏன் பார்க்குறதுக்கு இவ்வளோ டயர்டாக இருக்கீங்க? என்னாச்சு சொல்லுடி. ஜானு வேகமாக கண்ணலில் தொடச்சிட்டு, இல்லைம்மா மாமாங்க வெளியே அவுட்டிங் போகலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி பார்க்குக்கு போயிட்டு வரலாம், அமேசான் பார்க்கெலாம் பார்க்கலல்ல
அதுக்கு போயிட்டு வரலான்னு போனோம். வந்தோடனே ஊர் சுற்றுற வேலைலாம் வச்சுக்கிறீங்க அப்படித்தானே? இல்லைப்பா அப்படி சொல்லி காஹிரா சொல்கிறா. வாயை மூடு அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது டாக்டர் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமே. என்னாச்சு டாக்டர், எதுவும் பிரச்சனையா அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து டாக்டர்கிட்ட போய் நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏதோ அப்படி சொல்லி அவங்க சுற்றி பார்க்குறாங்க. எல்லாம் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான், என்னன்னு சொல்லுங்கள் அப்படி சொல்லும் போது இந்த பக்கம் டயாங்க்கு அப்படியே வேர்த்து வேர்த்து ஊற்றுது. என்னாச்சு தெரிலையே, என்ன சொல்ல போகிறாங்களே தெரிலையே அப்படின்ட்டு. ஆனால் அவனுங்க 2 பேரும் அவங்க அண்ணனுங்களே தான் பார்த்துட்ருக்குறானுங்க. அந்த பொண்ணு ஏதோ ஏதோ போதை மருந்து யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. என்ன சொல்கிறீங்க டாக்டர் அப்படி சொல்லி உங்கள் அம்மா தான். பதட்டப்படாதீங்க, எனக்கு என்னமோ டவுட்டு தான். அது நம்ம நாளைக்கு டெஸ்ட்டு எடுத்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். நான் பிளட் சாம்பிள் எடுத்திருக்கேன், டெஸ்ட்டுக்கு கொடுத்தா தான் தெரியும் அவங்க என்ன ஏதுன்ட்டு. ஆனால் ரொம்ப ஹெவியாக அவங்க ட்ரிங்க் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பலார்னு ஒன்று விழுகுது காஹிராக்கு. அப்பா என்னடி, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என்ன மச்சான் அது? எனக்கு தெரியாது மச்சான். பசங்க ஏய் இங்கே வாங்கடி அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்க மாமா தான் அவங்க ஒய்ஃபை கூப்பிட்றாங்க. காலையில் பசங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு பார்க்க மாட்டீங்களா? இப்படி என்ன தாண்டி பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லைங்க, இவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அவுட்டிங் போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க 3 பேரும் ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா அசைன்மெண்ட்லாம் எழுதணும், நாங்கள் ரோஸ் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு தாங்க போனாங்க அப்படின்னு சொல்லும் போதே இப்போ உங்கள் அப்பா உங்களை திரும்பி பார்க்குறாங்க. ஜானு பா, எங்கே சொல்லிட்டு போனீங்க? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போனோம்ப்பா. நீங்கள் உங்கள் மாமாங்களோட தானே போனீங்க? ஆமாப்பா. சரி, அவ ஏன் இப்படி இருக்கிறா? அவளுக்கு யார் போதை மருந்து கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு கெட்டு போயிட்டீங்களா அப்படி சொல்லி ஜானுவோட முடியை பிடிக்கிறாங்க அவங்க அப்பா. பா அப்படி சொல்லிட்டு அவளுக்கு ஏற்கனவே ரொம்ப பெயினாக வேற இருக்கு, இதில் இவங்க வேற அப்பா வலிக்குதுப்பா உங்களை அப்படி சொல்லிட்டு சரியான அடி விழுகுது. இப்போ அடிக்கிற சத்தத்தை கேட்டு ஜிமின் ஜாங்குக் 2 பேருமே திரும்பி இவங்கள தான் பார்க்குறாங்க. என்ன மாமா பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் முன்னாடி வராரு. முன்னாடி வர்றப்பவே இழுத்து ஜிமினுக்கு பலார்னு ஒன்று விழுகுது அவங்க அப்பாட்ட. எங்கே போனீங்க, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்கிறீங்க, எங்கே போனீங்க? 6 பேரும் ஒன்றா தான் போனீங்களா? பா இப்போ எதுக்கு ஜிம்னு அடிக்கிறீங்க? ஏய் வாயை மூடு, உங்ககிட்ட நான் பேசல. என் அண்ணனை நீ உன் வாயை மூடுன்னு உங்ககிட்ட நான் பேசவே இல்லை, புரியுதா அப்படி சொல்லிட்டு ஜிமினோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு எங்கே போனீங்க ஒழுங்கு மரியாதையே இப்போ சொல்கிறேன் அப்படி சொல்லி தரன்னு இழுத்து கொண்டாந்து இப்போ அவங்க 4 பேர் நிற்கிறாங்கல்ல அங்கே முன்னாடி கொண்டாந்து தள்ளிடுறாரு. நேராக போய் ஜிமின் அவங்க 4 பேர் மேலே இடிச்சிட்டு அப்படியே நிற்கிறாரு. அப்படியும் பெல்ட்டை எடுக்கிறாரு. இப்போது ஜிம்மினுக்கு செம்ம அடி விழுகுது. அப்பா அப்படின்னு ஒரு சத்தம். டயாங் பா, நான் தான் வைஷு கூட இருந்தேன். நான் 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 அதை நான் என்னடா அப்படி சொல்லி இப்போது டயாங் முன்னாடி அவங்க அப்பா நிற்கிறாரு. நான் என் ஃப்ரெண்ட்ஸு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க, அதை நான் அப்படியே வச்சுருந்தேன், அது அவள் தெரியாமல் எடுத்து குடிச்சிட்டாப்பான்னு சொல்லி வாயை கூட மூடலை. செம்ம அடி விழுகுது டயாங்க்கு. சரியான அடி விழுகுது. யாரையுமே தடுக்கலை, என்ன பண்ண முடியும்? அடுத்து அவங்க அப்பாவோட தலையில் இடி மேலே இடி விழுகிற மாதிரி இருக்கு. அடிச்சுட்டு அவருக்கே டயர்டாயிடுறாரு. இவங்க 5 பேரையும் வேற அடிக்கிறாரு. ஆனால் ஜங்குக்கு மேலே கை வைக்கவே இல்லை. அப்படியே வந்து சோஃபாவில் சாஞ்சிறாரு. என்னங்க போச்சு, குடும்ப மானமே போச்சு. இதுக்கு மேலே நான் உயிரோட இருக்கணுமா? என்னங்க இப்படி பேசுறீங்க? என்னடி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கோம். சி, நம்ம முன்னாடி என்னன்னா என்னமோ எதிரியை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு சுற்றினானுங்க. இப்போ என்னடான்னு சொன்னால் அவனுங்க 4 பேரும் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறானுங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ இவங்க 3 பேரும் ரூமுக்கு கூப்பிட்டு போனாங்களா அப்படி சொல்லி திரும்பி அவங்க 4 பேரையும் பார்க்குறாங்க.
அவனுங்க அப்படியே தலையை கீழே குனிஞ்சது தான், நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. இவனுங்க என்னன்னு சொல்லிட்டா பைக்கில் உட்கார வச்சுட்டு எங்கெங்கேயோ போய் சுற்றிட்டு வந்திருக்கானுங்க. கேட்டால் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுவும் இவனை பற்றியா அப்படி சொல்லி டயாவோட ஷர்ட்டை பிடிச்சி தூக்குறாரு. போதை மருந்து சாரு போதை மருந்து யூஸ் பண்ண போகிறாராம், அதுக்கு ட்ரை பண்ண போனாராம் அப்படி சொல்லி பலார்னு ஒன்று மறுபடியும் கணத்தில் விழுகுது. இப்போ ஜங்குக்கு தான் அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா அவருக்கு அல்ல இல்லை, இதுக்கே இப்படி அடிக்கிறாங்கன்னா நம்ம பண்ணி வச்சிருக்க காரியம் தெரிஞ்சுன்னா நம்மளை கொலை பண்ண கூட தயங்க மாட்டாரு போல இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கிறாரு. நீ என்ன பண்ண அப்படி சொல்லி அவருக்கு நிமிந்து பார்க்கும்போது அவங்க அப்பா ஜங்குக்கு ஃபேஸ் முன்னாடி வந்து நிற்கிறாரு. சொல்லுங்க சார், நீங்கள் எதுவும் பண்ணலையா? காஹிராவை பார்த்தா எனக்கு என்னமோ வித்தியாசமாக தெரியுது. காஹிரா, மாமா இவன் எதுவும் உன்னை பண்ணானா? இல்லை மாமா அப்படி சொல்லி ஜங்குக்கை பார்த்துட்டே தலையாட்டுறா. உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, எனக்கு தெரிஞ்சு இவன் உன்னை அடிச்சானா? ஏன்னா உன்னை தான் அவன் விரோதி மாதிரி பார்க்குறானே, அடிச்சானா? இல்லை இல்லை மாமா, நாங்கள் சும்மா தான் நாங்கள் அப்படியே அவுட்டிங் மாதிரி போனோம். இப்போது டாக்டர் மறுபடியும் வைஷு செக் பண்ணலான்னு சொல்லி போயிருப்பாங்க. மேடம் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போது உங்கள் அம்மா, என்னாச்சு டாக்டர், உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும், கொஞ்சம் வர முடியுமா? இல்லை இங்கே சொல்ல முடியாது, கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போது சரின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாங்க 2 பேரும் அப்புறம் பாய்ஸோட அம்மா 2 பேரும் அவங்க 4 பேருமே போய் டாக்டர் பார்க்குறாங்க. இங்கே ஜங்குக்கு முன்னாடி வந்து அவங்க அப்பா வந்து பேசிட்டு நிற்கிறாரு. என்னங்க அப்படி சொல்லி பாய்ஸோட அம்மா கூப்பிட்றாங்க. என்னாச்சுடி, கொஞ்சம் வாங்கல. இப்போது பாய்ஸோட அப்பா அப்புறம் உங்களோட அப்பா 2 பேரும் 3 பேருமே அந்த ரூமுக்குள்ளே தான் போகிறாங்க. இப்போது காஹிரா ஜங்குக்கை பார்க்குறா, ஜங்குக்கும் காஹிராவை பார்க்குறா. வைஷு ஜிம்மினை முறைச்சி பார்த்துட்ருக்கா. ஜிம்மினுக்கும் டயாங்க்கும் செம்ம அடி விழுந்திருக்கும், அதுவும் டயாங்க்கு சரியான அடி. இப்போ அந்த ரூமுக்குள்ளே வந்து வெளியே வந்து விழுகுது பாரு அடி டயாங்கால சுத்தமாக எந்திரிக்கவே முடியல, சரியான அடி விழுகுது. சாவுங்கடா அப்படின்ட்டு இப்போ அவங்க அம்மா இருங்க 2 பேரும் அப்படியே காலில் வந்து விழுந்துடுறாங்க. எங்க இப்படிலாம் விதிக்காதீங்க, ஏதோ தெரியாமல் லவ் பண்ணியிருப்பான் போல இருக்குங்க, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சாவுடா அண்ணனுங்களுக்கு மேலே தம்பிங்கல்ல அப்படி சொல்லி இப்போ திரும்பி ஜங்குக்கு பலார்னு விழுகுது. எல்லாத்துக்கும் இவன் தாண்டி காரணமாக இருக்கும், இவனால தாண்டி எல்லாமே. நான் என்ன பண்ணேன்? எதுவுமே பண்ணலையா? இப்போ தெரிஞ்சிடலா நீ என்ன பண்ணுன்ட்டு. ஜிமின் மைண்ட் வாய்ஸ் போச்சு முடிஞ்சிருச்சு போல இருக்கு. இந்த ஜங்கு பேச்சை கேட்டு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு இந்த உலகத்தோட கடைசி நாளாக தான் இருக்கும். நாளைக்கு அநேகமாக நமக்கு காரியம் பண்ணிடுவானுங்களா அப்படின்னு சொல்லி ஜிமின் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இந்த பொறுக்கியும் தான் சேர்ந்துருக்கோம் அப்படி சொல்லி அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஜிமினோட ஷர்ட்டை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அவரையும் பிடிச்சி ஜங்குக்கையும் பிடிச்சி ஒன்றா தள்ளுறாங்க. இப்போ தெரிஞ்சிட பாரு, அவங்க 2 பேரும் உள்ளே கூப்பிட்டு போ. மாமா உள்ளே போங்கன்னு சொன்னேன் அப்படி சொல்லும்போது அவங்க 2 பேருக்கும் அப்படியே நடுங்குது, கால் கையெல்லாம். அப்படியே ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இப்போது அவங்க அம்மா அழுகுற சத்தம் மட்டும்தான் கேட்குது. அப்படியே ஒரு 1/2 hour ஸ்கிப் ஆகியிருந்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா அழுகுற சத்தம் கேட்குது. அவங்க மாமா உள்ளே போகிறாங்க. போச்சு என் பொண்ணுங்களோட வாழ்க்கையே போச்சுண்ணா. நான் உங்களை நம்பி தானே நான் என் பொண்ணுங்களை அமுச்சு வச்சேன். போச்சு, நான் ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்கண்ணா, என்னண்ணா இது அப்படி சொல்லும் போது அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. மறுபடியும் அடிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அவங்க மச்சாங்க தான் கையை பிடிச்சிட்டு, என் பொண்ணுங்களோட வாழ்க்கை போச்சு மச்சான், இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அவனுங்களை அடித்து சாவடிச்சிட்றான் மச்சான், அடித்து சாவடிச்சா என் பிள்ளைங்களோட நிலைமை என்ன சொல்கிறீங்க? டாக்டர் செக் பண்ணல, என் பெரிய பசங்க 4 பேருக்கும் ஒன்றும் ஆகலைன்னு மட்டும் எனக்கு புரியுது. ஆனால் என் பசங்க 3 பேருடைய வாழ்க்கையே போச்சு மச்சான், அதுக்கு என்ன பதில்? நீங்கள் தான் சொல்லணும். ஏங்க நாங்கள் ஒன்று சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு
பாய்ஸோட அம்மாங்க 2 பேரும் சொல்றாங்க, "உங்கள பார்த்தால்ல ச்சீ!" அப்படிங்கிறாங்க. "ஏங்க நீங்க எங்க மேல அப்புறமா கோவப்பட்டுக்கங்க. இதுக்கு நாங்க ஒரு முடிவு சொல்றோம். சொல்லு என்ன பண்றது? சொல்லு. பேசாம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்." "கல்யாணமா? அந்த பொறுக்கியும் கூடவா? வேற வழி இல்லங்க. இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இத தவிர வேற வழியே கிடையாது." அப்படி சொல்லும்போது அவங்களுக்குள்ள அப்படியே டிஸ்கஷன் போயிட்டே இருக்குது. சரி, இதுக்கு என் மருமகளுங்க ஒத்துக்கணும். அவளுங்க ஒத்துக்கிட்டா மட்டும் தான். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ரூம் உள்ள காஹிரா, வைஷு, ஜானு 3 பேருமே இருக்கிறாங்க. வைஷு இன்னமும் வந்து மயக்கத்துல தான் இருக்கிறா. அம் ஜானுவும், அப்புறம் காஹிராவும் தான் ரொம்ப டயர்டா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா, அப்பாவ ஃபேஸ் பண்ணவும் முடியல. அவங்கனால வந்து அ ஒண்ணுமே முடியல அவங்களுக்கு. அந்த மாரி ஸ்டேஜ்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்க மாமா, வீமின் குக் 3 பேரையுமே அந்த ரூம் உள்ள தர தரன்னு புடிச்சு இழுத்துட்டு வராங்க. இவங்கள பார்த்த உடனேயே காஹிராவும், ஜானுவும் அப்படியே எந்திரிச்சு நிக்கிறாங்க. "இத இத பாருங்கம்மா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீங்க ஒழுங்கா சொல்றீங்க. டாக்டர் சொன்னத வச்சு பார்த்தா, உங்கள உங்க ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இத பாரு காஹிரா" அப்படி சொல்லும்போது, இப்போ காஹிரா அவங்க மாமாவ பார்க்குறா. "இங்க இவன் உன்னைய ஃபோர்ஸ் பண்ணானா? சொல்லு. உங்க உங்க அம்மா, உங்க அப்பாலாம் என்ன சொல்றாங்கன்னா, உன்னைய இவனுக்கு மேரேஜ் பண்ணி." "மேரேஜா? அப்பா செருப்பு பிஞ்சுக்கும்." அப்படியே நிக்கிற. "உன்கிட்ட நான் பேசல." "அப்பா மேரேஜ் மே இது பண்றப்ப தெரியலையாடா? குழி தோண்டி இங்கேயே புதைச்சிடுவேன். அப்படியே நில்லு. காஹிரா, உன்னுடைய முடிவு தான் இங்க. உனக்கு விருப்பம் இல்லன்னா வேண்டாம். ஒரு 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 சாக்கடை உன் மேல பட்டுச்சுன்னு நெனச்சு அத தொடச்சு போட்டுறலாம். உனக்கு விருப்பம் இருந்தா மட்டும் தான். இவன் உன்னைய ஃபோர்ஸ் பண்ணானா? இல்ல நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்களா?" அப்படி சொல்லி வந்து காஹிராவ பார்த்து கேட்டுட்டே இருக்கிறாங்க. இப்ப அவங்க அம்மா, அப்பா எல்லாருமே தான் வந்து நிக்கிறாங்க. ஒரு செகண்ட் ஜங்குக்க பார்க்குறா. ஜங்குக் அப்படியே மொறச்சு பார்க்குறான். இப்ப எல்லாருமே திரும்பி பார்க்குறா. "லவ் பண்ணோமாம்மா?" பலார்ன்னு ஒண்ணு கன்னத்திலேயே விழுகுது. "லவ் பண்ணலாம்டி, தப்பு கிடையாது. ஆனா இந்த அளவுக்கு போன பாத்தியா?" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தான் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஜானு கிட்ட, "நீ சொல்லு ஜானு, நீயும் லவ் பண்றியா? இந்த மேரேஜ்க்கு ஓகே சொல்றியா?" அப்படி சொல்லும்போது, இப்போ நிமிர்ந்து காஹிராவ பார்க்குறா. ஏன்னா காஹிரா ஓகே சொன்னது அவளுக்கு செம்ம அதிர்ச்சி. "உன்னைய தான் கேட்டுட்டு இருக்காங்க. காதுல விழுகலையா?" அப்படி சொல்லும்போது ஜிமின பார்க்குறா. ஜிமின் எதுவுமே இல்ல. அப்படியே ஜான்வி தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. "லவ் பண்றேன். கல்யாணத்துக்கு சம்மதம்." வைஷுட்ட கேட்கலான்னா தூங்கிட்டு மயக்கத்துல இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வைஷோட அம்மா சொல்றாங்க. "நான் வைஷுவ மேரேஜ் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி டயன் சொல்றாரு. "நீ பண்ணி தான்டா ஆகணும். நீ பண்ணி தான் ஆகணும். போதை மருந்து குடிப்பீங்க. நீ என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலடா" அப்படி சொல்லிட்டு மறுபடியும் டயாங்க்கு அடி விழுகுது. அடி வாங்கியே புள்ள செத்துருவான் போல இருக்கு. அந்த அளவுக்கு அடி விழுகுது டயாங்க்கு. "எனக்கு மனசே ஆற மாட்டேங்குதுடி" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 3 பேரையும் ஜிமினையும், ஜங்குக்கையும் போட்டு சரியான "அப்பா அடிக்க அடி அடி திருப்பி கை புடிப்பியா? புடிப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜங்குக்கு செம்ம அடி விழுகுது. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லாருமே அப்படியே சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இவனுங்க 3 பேரும் அப்படியே அவங்க அம்மா 2 பேரும் வந்து அவங்க பாய்ஸ் மீமின் குக்க 3 பேரையும் அப்படியே புடிச்சிட்டு நிக்கிறாங்க. "அம்மா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லம்மா. டேய், அவர சாகடிக்க வேணாம்டா. நானே உன்னைய சாகடிச்சுருவேன் ஜங்குக். அம்மா, டேய் இந்த பொண்ணுங்கள என்னடா பண்ணி வச்சீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் டாக்டர விசாரிச்சேன். ஃபோர்ஸ் பண்ணீங்க தானே? உண்மைய சொல்லு. நீ ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னு மட்டும் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சேன்னு வச்சுக்கவேன், இந்த இடத்துல உன்னை குழி தோண்டி புதைச்சிடுவாரு. அதுக்கு பெட்டர் நீ அவங்கள லவ் பண்றேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி திருந்தி வாழ்றத பாருங்க. எனக்கு ஓகே தாம்மா." ச்சீ! டயாங், நீ பார்த்தாலே எனக்கு கோவம் வருது டயாங். அப்படி சொல்லி டயாங்கோட அம்மா சொல்றாங்க. டயாங்க்கு ஒரு மாரி ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இதுக்கு அவரு வந்து அவங்க பிளான்ல அவரு வந்து அந்த அளவுக்கு இதே இருந்திருக்க மாட்டாரு. ஆனா தப்பே பண்ணாம
டயாங் திட்டு வாங்குறது, அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. அப்புறம் வைஷு வேற இந்த நிலைமையில இருக்கிறது, அவளால பார்க்கவே முடியல. ஜிமின் எதுவுமே சொல்லல. அவர் பாட்டுக்கு சைலண்ட்டா இருக்கிறாரு. இந்த விஷயம்லாம் பாய்ஸ் 4 பேருக்குமே புரியுது. அவனுங்க தம்பி மேல அவ்ளோ கோவம் வருது. எந்த அளவுக்கு ஜங்குக் மேல பாசம் வச்சிருந்தானுங்களோ, அந்த அளவுக்கு கோவம் வருது. ஒருவேளை லவ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு கூட தோணுது. அப்பா அப்படின்னு சொல்லி சுகா ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சு அவங்க அப்பாவை கூப்பிடுறாரு. சொல்லு. நாங்க நாங்க எந்த தப்புமே பண்ணலப்பா. நாங்க அவங்கள காப்பாத்த தான் போனோம். எந்த தப்பும் பண்ணல. ம். எங்களுக்கு உங்க கூட மேரேஜ் வேணாம்ப்பா. அப்புறம் வேற யாரும் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? ஆரம். பா சுகா சொல்றது கரெக்ட்டு தான்ப்பா. நாங்க அவங்கள காப்பாத்த தான் போனோம். வாய மூடுங்கடா. வாய மூடுங்க. குடும்ப மானமே போச்சு. தல குனிஞ்சு போய் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட பசங்கள பெத்து வச்சுட்டு, இன்னும் சாகாம உயிரோட இருக்கிறேன் பாரு. இத பாரு, நான் எடுக்கிறது தான் முடிவு. நாளைக்கு உங்களுக்கு அவங்களோட மேரேஜ். புரியுதா? அப்பா! நாங்க எந்த தப்புமே பண்ணாம செருப்பு பிஞ்சுக்கும் உனக்கு சுகா. மேரேஜ்னா மேரேஜ் தான். புரியுதா? உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும். அப்படின்னா இதே இடத்துல நீயே சூசைட் பண்ணி செத்துறணும். என் பையன் செத்து போயிட்டான்னு சொல்லி தூக்கி குழியில வச்சு அடக்கம் பண்ணிடுவேன். அப்படின்னு வந்து அவங்க அப்பா சொல்றாரு. அவங்க அப்பா இந்த மாதிரி பேசி இவங்கலாம் பார்த்ததே கிடையாது. அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. பாய்ஸோட அம்மா தான் அப்படியே ரூமுக்கு வந்து கூட்டு போயிடுறாங்க 7 பேரையுமே. அம்மா என்னம்மா இது? அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ ஆரம் நேரா வந்து ஜங்குக்கோட கன்னத்திலே பலார்னு விழுகுது. ஏண்டா நீங்களாம் என் தம்பியாடா? ஆ உண்மைய சொல்லு. லவ் பண்ணியா? எனக்கு உன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல ஜங்கு. இவனுங்கள கூட நான் நம்பிடுவேன். டயாங் நீ சரி. உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். உன்னை அடிக்க கூட எனக்கு மனசு வரலடா. அவ்வளோ அடி அடிச்சாரு அப்பா. எங்களால தடுக்க கூட முடியாத நிலைமையில நாங்க நின்றுட்டு இருக்கிறோம். தப்பே பண்ணாம தப்பு பண்ணோங்கிற பேர் எடுத்துட்டு நாங்க நின்றுட்டு இருக்கோம். ஆனா நீங்க இவ்வளோ ஒரு கேவலமான வேலையை பண்ணுவீங்க நீங்க 3 பேரும். ச்சீ! உங்க தம்பின்னு சொல்லவே எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி பாய்ஸ் 4 பேருமே இவங்க வீமன் குக்க 3 பேரையுமே வந்து திட்டுறாங்க. ஏய் நிறுத்துறீங்களாடா? யாரு தப்பு பண்ணீங்க? தப்பு பண்ணல. எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அம்மா புரிஞ்சுக்கோம்மா. இத பாரு சுகா, நீ புரிஞ்சுக்கோ. இந்த மேரேஜ் நடக்கல. நாளைக்கு காலையில நான் உயிரோட இருக்க மாட்டேன். நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அக்கா, தங்கச்சி 2 பேருமே சொல்றாங்க. நாளைக்கு இந்த மேரேஜ் நடந்தே ஆகணும். அப்படி இல்லன்னு சொன்னா, நாங்க 2 பேரும் உயிரோட இருக்க மாட்டோம். எப் எப்படிம்மா? அவங்கள புடி புடி எனக்கு பிடிக்கலம்மா. நான் இதுவரைக்கும் அவங்கள அந்த மாரி ஒரு இதுல நான் பார்க்கலம்மா. இதுக்கு மேல பார்த்துக்கடா. ஹூபி இன்னும் சைலண்ட்டா நிக்கிற. ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு மேரேஜ் ஓகே தான். ஏன்னா, அந்த அளவுக்கு ஹூபி வந்து அவங்க அப்பா அசிங்கமா பேசியிருந்திருப்பாரு. அவனே ஒத்துக்கிட்டான். இப்ப என்னடா அவங்க 3 பேத்துக்கும் நானும் மேரேஜ் பண்ணிக்கிறேன். அப்படி சொல்லி ஜின் ஒத்துக்கிறாங்க. என்னடா பண்றீங்க 2 பேரும்? அப்படி சொல்லி சுகாவும் ஆரமும் நீங்க 2 பேரும் மட்டும்தான். நீங்க என்னடா மேரேஜ் வேணாம்னு சொல்றது? நாளைக்கு இந்த மேரேஜ் நடக்கல. நாங்க 2 பேரும் உயிரோட இருக்க மாட்டோம். அவ்வளோதான். அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த ரூம் விட்டு வெளியே போயிடுறாங்க. இதோட இந்த பாட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. பாய் சாராங்க.